ஒரு நாள் நான் தேவ சமூகத்தில் போய் காத்திருந்து ஜெபித்த போது ஆவியானவர் என்னோட எழுப்புதலை குறித்து இடைப்பட்டு பேச ஆரம்பித்தார். நீ எழுப்புதலை குறித்து இங்கிலாந்து தேச எழுப்புதல், அமெரிக்கா எழுப்புதல், ஸ்காட்லாந்து எழுப்புதல், கொரியா எழுப்புதல் என்று பல எழுப்புதல் காரியங்களை நீ வாசித்து அந்த மாதிரி ஒரு எழுப்புதல் இந்தியாவில் வர வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். ஆமாண்டவரே, எங்க தேசத்துல அந்த எழுப்புதல் வரணும், அதான் என்னுடைய விருப்பம். அப்ப ஆண்டவர் சொன்னார், இந்த தேசத்தில் நடந்த எழுப்புதல்கள் வித்தியாசம், ஆனால் இந்தியாவில் வரப்போகிற எழுப்புதல் வித்தியாசமாக இருக்க போகிறது. அதனால அதே மாதிரி இங்க வரும் நினைக்காத, அந்த மாதிரி எழுப்புதல் தான் இந்தியாவில் நடக்கும்னு நினைக்காத. இந்தியா எழுப்புதல் வித்தியாசமா இருக்கும். ஏனென்றால் இது உலகத்தை அசைக்கிற எழுப்புதல், இது கடைசி கால எழுப்புதல். இந்த எழுப்புதல் 2ஆம் வருகை வரைக்கும் தொடருகிற எழுப்புதல். அதனால இங்க உண்டாக போகிற எழுப்புதல் வித்தியாசமானது ஆண்டவர் பேசினார். அது எப்படி இருக்கும் ஆண்டவரே? அப்ப ஆண்டவர் சொன்னார், அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு நீ திரும்பு. கோ பேக் டு ஆக்ட்ஸ் ஆஃப் த அப்போஸ்டல். நீ மறுபடியும் அப்போஸ்தலர் நடபடிகளுக்கு போ, நான் உனக்கு எழுப்புதலை குறித்து சொல்லிக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். நான் எத்தனையோ முறை அப்போஸ்தலர் நடபடிகளை வாசித்திருக்கிறேன். நான் அதிகமா பைபிள்ல வாசித்தது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடபடிகள். இந்த 5 புஸ்தகத்தை எண்ணிக்கைக்கு அடங்காத முறை நான் வாசித்திருக்கேன். திரும்ப 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 வாசித்துதான் இயேசுவை என் உள்ளத்துக்குள்ள, எனக்குள்ள இயேசுவை போல நம்ம ஜெபிக்கணும், வாழணும்ன்ற ஒரு தாகத்தை, எனக்கு தாக்கத்தை உண்டாக்கினது 4 சுவிசேஷங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் தான். அப்போஸ்தலர்கள் எப்படி வைராக்கியமா ஊழியம் செய்தார்கள், அதை எனக்குள்ளே கொண்டு வந்தது அப்போஸ்தலர் நடபடிகள். நான் எத்தனையோ முறை வாசித்திருக்கிறேனே. ஆண்டவர் சொன்னார், இப்போ வாசி சொல்ல போது திரும்ப நான் அப்போஸ்தலர் நடபடிகளை வாசிக்க ஆரம்பித்த போது ஆச்சரியமான பல காரியங்களை ஆவியானவர் எனக்கு விளங்க பண்ணினார். பாரு, அப்போஸ்தலர் நடபடிகள் என்ன நடந்திருக்கிறாரு. இந்த மாதிரி இந்தியாவில் உன் தேசத்துல நடக்க போகிறது, தமிழ்நாட்டில் நடக்க போகிறது. அதே அளவுக்கு அல்ல, இதே மாதிரி நடக்கும், அதே அளவல்ல. அப்போஸ்தலர் காலத்துல நடந்ததை விட 1000 மடங்கு வல்லமையோடு அந்த எழுப்புதல் வெளிப்படும் என்று சொன்னார். அல்லேலூயா. பல மடங்கு வல்லமையோடு அந்த எழுப்புதல் இந்தியாவிலே உண்டாகும் என்று ஆண்டவர் பேசினார்.